ஓம் சாந்தி. முரளி டேட் 10/8/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களது அனைத்து ஆசைகளும் பூர்த்தியாகின்றன. வயிறு நிரம்பி விடுகின்றது. பாபா உங்களை திருப்தியான ஆத்மாவாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பக்தி செய்வதில்லை, ஆனாலும் அவசியம் பக்தர்களாக உள்ளீர்கள். எப்படி? பதில்: எதுவரை தேக அபிமானம் உள்ளதோ அதுவரை பக்தர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞானி ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எப்போது பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கர்மாத்தீத்த நிலை அடைகிறீர்களோ அப்போது சம்பூர்ண ஞானி என்று சொல்லலாம். பிறகு படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓம் சாந்தி. பக்தர் மற்றும் பகவான் இரண்டு பொருட்கள் உள்ளன அல்லவா? குழந்தைகள் மற்றும் தந்தை. பக்தர்கள் அநேகம் பேர், பகவான் ஒருவர்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக சகஜமான விஷயமாக உள்ளது. ஆத்மாக்கள் ஷரீரத்தின் மூலமாக பக்தி செய்கின்றன. ஏன்? பகவான் ஆகிய தந்தையை சந்திப்பதற்காக. நீங்கள் பக்தர்கள் இப்போது நாடகத்தை புரிந்து கொண்டு விட்டீர்கள். எப்போது முழு ஞானி ஆகின்றீர்களோ அப்போது இங்கு இருக்க மாட்டீர்கள். பள்ளியில் படிக்கிறார்கள். பரீட்சையில் தேர்ச்சி அடைந்த பிறகு அடுத்த வகுப்பிற்கு செல்வார்கள். இப்போது உங்களுக்கு பகவான் கற்பிக்கின்றார். ஞானிக்கு கல்வியின் அவசியம் இல்லை. பக்தர்களுக்கு பகவான் கற்பித்துக் கொண்டுள்ளார். உங்களுக்கு தெரியும், நாம் ஆத்மாக்கள் பக்தி செய்து கொண்டு இருந்தோம். இப்போது பக்தியிலிருந்து விடுபட்டு ஞானத்திற்கு எப்படி செல்வது? இதை தந்தை கற்றுக் கொடுக்கின்றார். இப்போது பக்தி செய்வதில்லை, ஆனால் தேக அபிமானத்தில் வருகிறீர்கள் அல்லவா? இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பக்தர்கள் பகவானையே தெரிந்து கொள்ளவில்லை என்று, எங்களுக்கு தெரியாது என்று தாங்களாகவே கூறிக்கொள்கின்றார்கள். யார் முதல் நம்பர் பக்தரோ அவரிடமே தந்தை கேட்கின்றார், நீங்கள் எந்த பகவானுடைய பக்தராக இருந்தீர்கள்? அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இங்கோ அநேக பகவான்கள் ஆகிவிட்டனர். தன்னை பகவான் என்று சொல்கின்றனர். இதற்குதான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. பக்தியில் கும் இருட்டாக உள்ளது. அதுதான் பக்தி மார்க்கம். பக்தர்கள் பாடுகின்றனர், ஞானமையை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் நீங்கியது என்று. ஞானமையை குருமார்கள் கொடுக்க முடியாது. குருவோ அநேகம் பேர். குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பக்தியில் என்னவெல்லாம் செய்தோம், யாரை நினைவு செய்தோம், யாரை பூஜித்தோம். அந்த பக்தியின் இருள் இப்போது உங்களிடமிருந்து நீங்கிவிட்டது. ஏனெனில் தந்தையை தெரிந்து கொண்டீர்கள். தந்தையும் அறிமுகம் கொடுக்கின்றார். மிக இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் இந்த ஷரீரத்துடன் நடிப்பை நடிக்கிறீர்கள். உங்களுடையது எல்லையற்ற ஞானம். எல்லையற்ற நடிப்பை நடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இப்போது எல்லையற்றதற்கு சென்று விட்டீர்கள். இவ்வுலகமும் அதிகரித்து அதிகரித்து எவ்வளவு எல்லையற்றதில் சென்று விட்டது. பிறகு அவசியம் எல்லைக்குட்பட்டதில் வந்துவிடும். எல்லைக்குட்பட்டதிலிருந்து எல்லையற்றதிற்கும், எல்லையற்றதிலிருந்து எல்லைக்குட்பட்டதற்கும் எப்படி வருகிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிகிறது. ஆத்மா சிறிய நட்சத்திரம் போன்றது. இவ்வளவு தெரிந்துள்ளது இருந்தும் இவ்வளவு பெரிய லிங்கம் செய்கின்றனர். அவர்களும் என்ன செய்ய முடியும்? ஏனெனில் சிறிய புள்ளியை பூஜை செய்ய முடியாது. இரு புருவ மத்தியில் ஒளிர்விடும் நட்சத்திரம் என்று சொல்கின்றனர். இப்போது அந்த நட்சத்திரத்தை எப்படி பக்தி செய்வது? பகவானை பற்றி யாருக்கும் தெரியவில்லை.
ஆத்மாவை பற்றி தெரிகின்றது. ஆத்மா இரு புருவ மத்தியில் உள்ளது, அவ்வளவுதான். ஆனால் ஆத்மாதான் உடலை எடுத்து நடிப்பை நடிக்கிறது என்பது புத்தியில் தெரிவதில்லை. முதலில் நீங்கள்தான் பூஜை செய்தீர்கள், பெரிய பெரிய லிங்கம் செய்தீர்கள். ராவணனை கூட அனுதினமும் பெரிய உருவமாக செய்கிறார்கள், சிறிய ராவணனாக செய்வதில்லை. மனிதர்கள் கூட சிறியதாக பிறகு பெரியதாக ஆகின்றனர். ராவணனை ஒருபோதும் சிறியதாக காண்பிப்பதில்லை. அவன் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆவதில்லை. அவன் எந்த ஒரு ஸ்தூலமான பொருளும் அல்ல. ராவணனை 5 விகாரங்களுக்காக ஒப்பிட்டு கூறப்படுகின்றது. 5 விகாரங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் தமோ பிரதானமாகிக் கொண்டே உள்ளனர். முன்னர் தேக அபிமானம் இந்த அளவு இருக்கவில்லை, பிறகு அதிகரித்துள்ளது. ஒருவரை பூஜை செய்தோம், பிறகு இன்னொருவரை பூஜை செய்தோம். அப்படி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆத்மா தமோ பிரதானம் அடைகின்றது. புத்தியில் சத்தோ பிரதானம். நாம் எப்படி ஆகிறோம், பிறகு தமோ பிரதானம் எப்போது ஆகிறோம் என்னும் இந்த விஷயங்களை அறிந்த மனிதர்கள் உலகில் யாருமே இல்லை. ஞானத்தில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. தந்தை வந்து மிகவும் சகஜமான ஞானம் கொடுக்கின்றார், கற்பிக்கின்றார். இருப்பினும் முழு படிப்பின் சாரமாக அமைவது நான் ஆத்மா, தந்தையின் குழந்தைகள், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த பாடலும் உள்ளது. கோடியில் சிலர், அதிலும் ஒரு சிலர் வெளிப்படுகின்றனர். கோடியில் சிலரே சரியான விதத்தில் தெரிந்துள்ளனர். யாரை? தந்தையை. சொல்வார்கள், தந்தை எப்போதாவது அப்படி இருக்கின்றாரா என்ன? அவரவர் தந்தையை அனைவரும் தெரிந்துள்ளனர். இந்த தந்தையை, அதாவது ஆத்ம தந்தையை ஏன் மறந்துவிட்டனர்? இதன் பெயரே ஒளிந்து பிடித்து விளையாடும் பூல் புலையா விளையாட்டு. ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, மற்றொருவர் எல்லையற்ற தந்தை. 2 தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கின்றது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து சிறிது ஆஸ்தி கிடைக்கிறது. நாளுக்கு நாள் முழுவதும் சிறியதுமாக ஆகிவிடுகிறது, எதுவுமே இல்லாதது போல. எதுவரை எல்லையற்ற தந்தை வரவில்லையோ அதுவரை வயிறு நிரம்புவதில்லை. வயிறு முழுவதும் காலியாகும் போது தந்தை வந்து நிரப்புகின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஏதேனும் பொறுத்து கொள்ளும் அவசியமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வயிற்றை நிரப்பிவிடுகின்றார். அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்கின்றார். திருப்தியான ஆத்மா ஆகிவிடுகின்றது. எப்படி பிராமணர்களுக்கு உணவிடும் போது ஆத்மா திருப்தி ஆகிவிடுகிறது. இது எல்லைக்கப்பாற்பட்ட திருப்தி. எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். ஆத்மாவின் எல்லைக்குட்பட்ட திருப்தி மற்றும் எல்லையற்ற திருப்தி, இவற்றில் எவ்வளவு வித்தியாசம். தந்தையை தெரிந்து கொள்வதால் தான் திருப்தி ஏற்படுகின்றது. ஏனெனில் தந்தை சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆக்குகின்றார். நீங்கள் அறிவீர்கள், நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். தந்தையை தான் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். ஆனாலும் சிலர் சொல்வர், இதுவோ இயற்கையானது, நாம் பிரம்மத்தில் ஒன்று விடுவோம் என்று. தந்தை கூறியுள்ளார், பிரம்மத்தில் யார் ஒருவரும் ஐக்கியமாகிவிட முடியாது. இது ஒரு முடிவில்லாத நாடகம், சுற்றி கொண்டே இருப்பது. இதில் குழம்புவதற்கு சிறிதும் அவசியமில்லை. 4 யுகங்களின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அதே போன்று மீண்டும் நடக்கும். தந்தை ஒருவரே, உலகமும் ஒன்றுதான். வெளி மனிதர் எவ்வளவு தலையை உடைத்துக் கொள்கின்றனர். சந்திரனில் உலகம், நட்சத்திரங்களிலும் உலகம் இருப்பதாக நினைக்கின்றனர். எவ்வளவு தேடுகின்றனர். சந்திரனில் பிளாட் வாங்க நினைக்கின்றனர். இது எப்படி நடக்கும்? யாருக்கு பணம் கொடுப்பார்கள்?
இதற்குதான் விஞ்ஞானத்தின் கர்வம் என சொல்லப்படுகிறது. மீதி வேறெதுவும் இல்லை. முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர். இது மாயாவின் பகட்டு அல்லவா? சொர்க்கத்தை விட அதிகம் ஷோ செய்து காண்பிக்கின்றனர். சொர்க்கத்தையோ மறந்தே விட்டனர். சொர்க்கத்தில் அளவில்லாத செல்வம் இருந்தது. ஒரு கோவிலில் இருந்து எவ்வளவு செல்வத்தை எடுத்து சென்று விட்டனர் பாருங்கள். பாரதத்தில் தான் இவ்வளவு செல்வம் இருந்தது. கஜானா மிக நிரம்பி இருந்தது. முகமது கஜினி வந்தார், கொள்ளையடித்து சென்றார். அரை கல்பம் நீங்கள் சக்தி நிரம்பியவராக இருக்கிறீர்கள். திருட்டு போன்றவை பெயருக்கு கூட இருப்பதில்லை. ராவண ராஜ்யமும் இல்லை. ராவண ராஜ்யம் துவங்கும் போது திருட்டு, சண்டை, கலவரம் முதலியன ஆரம்பிக்கின்றன. ராவணனின் பெயர் சொல்லப்படுகின்றது. மற்றபடி ராவணன் என்று ஒருவரும் இல்லை. விகாரங்களின் பிரவேசம்தான் இது. ராவணனுக்காக மனிதர் என்னவெல்லாம் செய்கின்றார்கள், எவ்வளவு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் தான் தசரா கொண்டாடினீர்கள். ராவணனை எப்படி எரிக்கிறார்கள் என்பதை பார்க்க சென்றீர்கள். பிறகு தங்கம் கொள்ளையடிக்க செல்கின்றனர். என்ன இது? மிகவும் அதிசயமாக உள்ளது. எப்படி ஆகிவிட்டோம்? எவ்வளவு பூஜையெல்லாம் செய்தோம். ஏதாவது பண்டிகை என்றால் எப்படியெல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். பக்தி மார்க்கம் ஒரு பொம்மை விளையாட்டு போன்றது. அதுவும் எவ்வளவு சமயம் நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆரம்பத்தில் இவ்வளவு செய்து கொண்டிருக்கவில்லை. பிறகு மென்மேலும் அதிகரித்து இப்போது என்ன நிலையாகிவிட்டது பாருங்கள். இவ்வளவு செலவு செய்து சித்திரம் மற்றும் கோவில் ஆகியவை ஏன் உருவாக்குகிறார்கள்? இது பணத்தை வீணாக்குவது ஆகும். கோவில் ஆகியவை உருவாக்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கின்றனர். தந்தை எத்தனை அன்புடன் அமர வைத்து புரிய வைக்கின்றார். நான் உங்களுக்கு அளவில்லாத செல்வம் கொடுத்தேன். அவை அனைத்தையும் எங்கு இழந்தீர்கள்? ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எதிலிருந்து எதுவாக ஆகிவிட்டீர்கள்? அப்படி ஈஸ்வரனுடைய விதிப்படி ஒத்துப்போவது என்பது அல்ல. இது ஈஸ்வரனுடைய விதி அல்ல, மாயாவின் விதியாகும். இப்போது உங்களுக்கு ஈஸ்வரனுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. அங்கு துக்கத்தின் எந்த ஒரு விஷயமும் ஏற்படாது. ஈஸ்வரிய விதி மற்றும் அசுர விதியில் எவ்வளவு வித்தியாசம்! இந்த அறிவு உங்களுக்கு இப்போது கிடைக்கின்றது. அதுவும் நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி கிடைக்கின்றது. ஞான ஊசி யாருக்கு இடப்படுகிறது? இதை புரிந்து கொள்ள முடியும். சிலருக்கு ஞான ஊசி நன்றாக ஏறுகிறது, சிலருக்கு குறைவாக ஏறுகிறது, சிலருக்கு ஊசி இறங்குவதே இல்லை. இதை பாபா தான் அறிவார் அல்லவா? சேவையில்தான் முழு ஆதாரமும் உள்ளது. சேவை மூலமாகத்தான் தந்தை சொல்வார், இன்னாருக்கு ஊசி இடப்படவில்லை, முழுவதும் சேவை செய்வது பற்றி அறியவே இல்லை. சிலருக்கு அதிக ஊசி இடப்பட்டுள்ளது போல, சிலருக்கு முழுவதுமே போடாதது போல, அப்படியும் உள்ளனர். ஞானமை சத்குரு கொடுத்தார், அஞ்ஞான இருள் அழிந்தது என்று கூறப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா ஞான கடல், சுக கடல். ஆனால் அவரை கல், மண் இவற்றில் இருப்பதாக கூறிவிட்டனர். குழந்தைகளுக்கு எவ்வளவு நிச்சயம் இருக்க வேண்டும்? எல்லையற்ற தந்தை நமக்கு எல்லையற்ற சுகத்தை கொடுக்கின்றார். எல்லையற்ற பாபா, நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவர் ஆகிவிடுவோம் என்று பாடுகின்றனர். உங்கள் வழிப்படியே நடப்போம் என்கின்றனர். பக்தியிலோ தந்தையை அறியாமலேயே உள்ளனர். இந்த பாகம் இப்போதுதான் நடைபெறுகின்றது. இப்போதுதான் தந்தை கற்பிக்கின்றார். இந்த கல்வி நடக்கும் பாகம் மீண்டும் 5000 வருடத்திற்கு பின்னர் தான் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை 5000 வருடம் கழித்து மீண்டும் வருவார். ஆத்மாக்கள் அனைவரும்
சகோதரன், சகோதரர்கள் மீண்டும் உடலை எடுத்து நடிப்பை நடிக்கின்றன. மனித சிருஷ்டி கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களுக்கும் ஸ்டாக் மொத்த இருப்பு உள்ளது அல்லவா? எந்த அளவு மனிதர்களின் ஸ்டாக் முழுமை ஆகிறதோ அதே அளவு அங்கு ஆத்மாக்களின் ஸ்டாக் இருக்கும். நடிகர்களும் ஒன்று கூட குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் எல்லையற்ற நடிகர்கள். இவர்களுக்கு அனாதி நடிப்பு கிடைக்க பெற்றுள்ளது. இது அதிசயம் அல்லவா? இப்போது குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிவிட்டீர்கள். இந்த படிப்பு எவ்வளவு உயர்ந்தது. உங்களுக்கு படிப்பிக்கின்றவர் சுயம் ஞான கடல் தந்தை ஆவார். மற்ற அனைவரும் பக்தி கடல் ஆவர். எப்படி பக்திக்கு மதிப்பு உள்ளதோ அப்படியே ஞானத்திற்கும் மதிப்பு உள்ளது. பக்தியில் எத்தனை மனிதர் ஈஸ்வரனுக்காக எவ்வளவு தானம் புண்ணியம் காரியங்களை செய்கின்றனர். ஏனென்றால் வேதம் சாஸ்திரங்களில் இவைகளை பற்றி அத்தனை பெரியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு பக்தி மற்றும் ஞானத்தின் வித்தியாசம் கிடைத்துள்ளது. எவ்வளவு விசாலமான புத்தி தேவை. உங்களுக்கு பார்வை ஒருபோதும் எவர் மீதும் செல்லக்கூடாது. நீங்கள் சொல்வீர்களா, நான் இந்த ராஜா ராணி இவர்களை பார்க்க வேண்டும் என்று. அவர்களை ஏன் பார்க்க வேண்டும்? உள்ளத்தில் எந்த ஆசையும் ஏற்படுவதில்லை. இவை அனைத்தும் அழிய போகின்றன. யாரிடம் என்ன உள்ளதோ அவை அனைத்தும் அழிய வேண்டியவை. வயிறு என்னவோ அதே 2 ரொட்டி தான் விரும்புகிறது. ஆனால் அதற்காக எத்தனை பாவம் செய்கிறார்கள். இச்சமயம் உலகில் பாவமே பாவமாக உள்ளது. வயிறு அதிக பாவம் செய்ய வைக்கின்றது. ஒருவர் மற்றவர் மீது பொய்யான குற்றங்களை சுமத்துகிறார்கள். பணமும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு பணம் மறைத்து வைக்கிறார்கள். அரசாங்கமும் என்ன செய்ய முடிகிறது? ஆனால் யார் எவ்வளவு மறைத்தாலும் மறைத்து வைக்க முடியாது. இப்போது இயற்கையின் பேராபத்துகளும் வர இருக்கின்றன. மீதி சிறிது நேரமே உள்ளது. பாபா சொல்கின்றார், ஷரீர நிர்வாகத்திற்காக எது செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், அதற்கு தடையில்லை. குழந்தைகளுக்கு குஷி கரை கடந்து இருக்க வேண்டும். தந்தையும் ஆஸ்தியும் நினைவில் இருக்க வேண்டும். தந்தையோ முழு உலகிற்கும் உங்களை எஜமானனாக ஆக்குகின்றார். பூமி ஆகாயம் அனைத்தும் நமக்கு சொந்தமாகின்றது. எல்லைக்குட்பட்டது எதுவுமே இருக்காது. குழந்தைகளுக்கு தெரியும், நாம் தான் எஜமானனாக இருந்தோம். பாரதம் அழியாத கண்டம் என்று பாடப்பட்டுள்ளது. அதனால் குழந்தைகள், உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லைக்குட்பட்ட படிப்பில் குஷி ஏற்படுகின்றது அல்லவா? இதுவோ எல்லையற்ற படிப்பு. எல்லையற்ற தந்தை கற்பிக்கின்றார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும், அந்த உடலுக்கான வேலைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் தந்தையிடமிருந்து என்ன ஆஸ்தி அடைகிறோம்? எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் உள்ளது. நாமோ உடலுக்கான வேலைகளை செய்து கொண்டே அங்கு சென்று தலையில் கிரீடம் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம். தந்தை கற்பிக்க வந்துள்ளார் என்றால் குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். அந்த வேலை காரியங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் புரிந்து கொள்கின்றனர். இது பழைய உலகம். இதன் அழிவிற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து கொண்டுள்ளன. அது போன்ற காரியம் செய்கின்றனர். எங்கு பெரிய சண்டை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் உண்டாகி விடுகிறது. இவை அனைத்தும் டிராமா படி நடந்தே தீரும். கடவுள் செய்கின்றார் என்பது அல்ல, நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இன்றில்லையில் நாளை விநாசம் நடந்தே தீரும். இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக புதிய உலகம் அவசியம் தேவை. இந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளுக்குள் சிந்தித்து குஷி ஏற்பட வேண்டும். பாபா இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டார். இவருக்கென்று எதுவும் இல்லை, அனைத்தையும் விட்டுவிட்டார்.
எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது பிரம்மா பாபாவுக்கு. பின் இதை வைத்து என்ன செய்ய முடியும்? பாபாவுக்காக இந்த பாடல் பாடப்பட்டது. அலஃப்க்கு அல்லாஹ் கிடைத்த பின் இந்த அற்பமானது என்ன செய்ய முடியும்? கூடவோ குறைத்தோ கொடுத்து ஒரேடியாக முடித்து விட்டார். ஷரீரத்தை கூட பாபாவிற்கு கொடுத்து விட்டார். ஆஹா, நான் தான் உலகிற்கே எஜமானன் ஆகின்றேன், அநேக முறை ஆகியிருக்கிறேன். எவ்வளவு சுலபமானது! நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வேறு எந்த ஒருவர் மீதும் கண்கள் சென்று மூழ்காத அளவிற்கு அப்படிப்பட்ட திருப்தியான விசாலமான புத்தியுடையவர் ஆக வேண்டும். உள்ளத்தில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இவை அனைத்தும் அழிய போகின்றவை. 2, ஷரீர நிர்வாகத்திற்காக காரியம் செய்யும் போதே குஷியின் அளவு சதா ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்க வேண்டும். புத்தி எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி எல்லைக்கப்பாற்பட்டதில் இருக்க வேண்டும். வரதானம். தீவிரமான முயற்சி மூலம் அனைத்து பந்தனங்களையும் கடந்து மனோ விருப்பமான விஷயங்களை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். விளக்கம். நான் சரியாக தான் இருக்கின்றேன், ஆனால் சம்ஸ்காரங்களின் மனிதர்களின் வாயுமண்டலத்தின் பந்தனம் உள்ளது என்று சில குழந்தைகள் கூறுகின்றனர். ஆனால் காரணம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தீவிரமான முயற்சியாளர் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுமே நடக்காதது போல கடந்து விடுவார்கள். அவர்கள் சதா மனோரஞ்சனத்தை அனுபவம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஸ்துதியை பறக்கும் கலை என்று சொல்லப்படுகின்றது. மேலும் பறக்கும் கலையின் அடையாளம் டபுள் லைட் ஆகும். அவர்களுக்கு எந்த விதமான சுமையும் கலக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகன். ஒவ்வொரு குணம் மற்றும் ஞானத்தின் விஷயத்தை தன்னுடைய உண்மையான சம்ஸ்காரமாக ஆக்குங்கள். நல்லது. ஓம் சாந்தி.